வணக்கம். மயன் டாக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ஈஸி ஷிப்பில் நம்ம ஷிப் பண்ணும்பொழுது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் என்றது பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எஃபிஐயில் ஷிப் பண்ணும்பொழுது நமக்கு ப்ராஃபிட்டில் எவ்வளோ ஃபீஸ், அதாவது நம்ம எவ்வளோ ஃபீஸை வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க, அதனால் நமக்கு என்ன லாபம்ன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல எஃபிஐனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஃபிஐ என்னென்னா ஃபுல்ஃபில் பை அமேசான். அதாவது நம்ம ஈஸி ஷிப்புன்றது நம்ம பொருளை நம்ம பேக் பண்ணி நம்ம டேரெக்டாக கஸ்டமருக்கு ஷிப் பண்ணுறது தான் ஈஸி ஷிப்புன்னுவாங்க. எஃபிஐன்றது நம்ம இங்கேருந்து பொருளை வந்து அமேசான் வேர்ஹவுஸுக்கு நம்ம அனுப்புவோம். அதாவது பல்காக நம்ம அனுப்பிச்சிட்டா அவங்க பேக் பண்ணி அவங்க வந்து கஸ்டமருக்கு ஷிப் பண்ணுவாங்க. இதுதான் எஃபிஐ. ரெண்டில் எது பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஈஸி ஷிப்புன்றது ஒரு சிலருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். எஃபிஐன்றது பல பேர்த்துக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஈஸி ஷிப்பில் பண்ணும் பொழுது நம்ம பேக்கிங்கு நம்மளோட ரிஸ்க் எல்லாமே நம்ம சார்பாக இருக்கும். ஆனால் எஃபிஐக்கு போகும்பொழுது அவங்க பேக்கிங்கு, அந்த ப்ராடக்ட்டை ப்ராசஸ் பண்ணுறது, அனுப்புறது எல்லா ரிஸ்க்கும் அவங்களது இருக்கும். ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அந்த ரிட்டர்ன் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்துடும். இதுதான். இன்னொன்று என்னென்னா, ஈஸி ஷிப்பில் ஆர்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ப்ரைம் டேக்கும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எஃபிஐயில் வந்து ப்ரைம் டேக் ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் ஆர்டரும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். உதாரணமாக சொல்லணுன்னா, இப்போ எஃபிஐக்கு ஒரு சின்ன பொருள், சாதாரணமாக ஒரு நோக்கியா ஃபோனை வந்து அவங்க அனுப்பிச்சிருந்தோம், நம்ம ஒரு பல்காக அனுப்பிச்சிருக்கோம், இல்லை ஒரு பொருளே அனுப்பிச்சிருக்கோன்னா அவங்க அங்கேருந்து அதை பேக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த நோக்கியா ஃபோனை நம்ம அனுப்பும்பொழுது அங்கேருந்து கஸ்டமருக்கு அவங்க பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த எஃபிஐயில் அந்த ஃபோனை நம்ம அனுப்பிச்சதுக்கு அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜாவது அவங்க வந்து மந்த்லி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மந்த்லி சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னா, உதாரணமாக அந்த ஃபோனோட வெயிட் ஒரு 200 சென்டிமீட்டர் வந்து மில்லிமீட்டர் கணக்கில் தான் இருக்கும் ஃபோனுங்களுக்கெல்லாம். அந்த அளவை பொறுத்து நம்ம செக் பண்ணும் பொழுது அதோட அளவுக்கும் அதோட வெயிட்டுக்கும் பார்க்கும்போது, அதாவது ஒரு பொருளுக்கு நான் சொல்கிறது மினிமம் 50 பைசா, அதாவது மாதத்துக்கு அவங்க சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வந்து 50 பைசா ஆகும். அந்த பொருள் அந்த மாதத்துக்குள்ளே விற்றாலும் அந்த 50 பைசா அவங்க சார்ஜ் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு டைம் அனுப்பிச்சுட்டாலே அதுக்கான சார்ஜை அவங்க எடுத்துக்குவாங்க. பேக்கிங் சார்ஜும் இதில் இன்க்ளூடு தான், அதுவும் எடுத்துக்குவாங்க. அதுவும் நம்ம பேக் பண்ணுற அளவை விட அவங்க பேக்கிங் சார்ஜ் எடுக்கிற அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ரெண்டில் எது ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ப்ராடக்ட் வச்சுக்கிறவங்களுக்கு ஈஸி ஷிப்பு தான் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஆனால் பல பேர்த்துக்கு எஃபிஐ தான் ப்ராஃபிட்டாக இருக்கும். நீங்கள் புதுசாக சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஈஸி ஷிப்பில் பண்ணுங்கள். போக போக அப்படியே எஃபிஐக்கு மாற்றிடுங்க. இது வந்து உங்களுக்கு உங்களோட ஆர்டரும் உங்களோட பிஸ்னஸும் டெவலப் ஆகிறதுக்கு இது அதிகப்படியாக உதவும். மேலும் ஏதாவது டவுட்டு செல்லரில் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி மறக்காமல் கேளுங்க. நன்றி, வணக்கம்.